நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற மேல்மலையனூர் போகிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் எங்கே போனாலுமே எல்லா இடத்துலையும் வந்து காசை பிடுங்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அந்த கோயில் வந்து நடக்குது. இதை வந்து பதிவு செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக வந்து யோசிச்சேன். அண்ட் தான் என்னுடைய பர்சனல் விஷயங்கள் வந்து சொல்லணும். அதனாலே வந்து ரொம்ப நாள் வந்து யோசிச்சேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. குழந்தை இல்லாதனால சரி கோயிலுக்கு போய்ட்டு வந்து ஒரு தொட்டியில் வந்து கட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆசையாக வந்து போனேன். ஸோ அப்படி வந்து போகும்போது அங்கே போயிட்டு ஒரு தொட்டியில் வந்து வாங்கினா அந்த தொட்டிலோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 100 ரூபா தான். அந்த தொட்டியில் எடுத்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் வந்து கட்டலான்னு போகும்போது அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு போட்ட ரூமுக்குள்ளே இருக்குது. அந்த மரத்தில் வந்து கட்டணும் அப்படின்னா நீ 200 ரூபா கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு அந்த கேட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது நான் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி என்னால் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாது. நீ ஏதாவது டோக்கன் மாதிரி போகிற இல்லை வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து பண்ணுறது தயாராக இருக்கேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் நீ யாருனே தெரியாமல் உங்கள்கிட்ட வந்து நான் 200 ரூபா எதுக்கு ப்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஜி நீ வந்து கொடுத்து தான் ஆகணும். உனக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்தது, உனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீ எங்கள் ஊரிலே கட்ட வேண்டியது தானே, எதுக்கு இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து கட்டுற, உனக்கு எங்கே இடங்குதோ அங்கே போய் ஃப்ரீயாக வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே வந்து பேசினார். கேட்டதுக்கு இன்னொரு விஷயத்தை வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, நாங்கள் 5 லட்ச ரூபா போட்டு